அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, இந்த பசுவிற்கு உணவளிப்பதுனால என்னென்ன மாதிரி புண்ணியங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன மாதிரி புண்ணியங்கள் வரும், என்னென்ன மாதிரி நல்ல விஷயம் நம்ம குடும்பத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருஹத் பிரசார ஸ்மிருதி அப்படின்ற ஒரு புனித நூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுவுக்கு யார் ஒருத்தர் டெய்லி உணவளிக்கிறாங்களோ இல்ல நீர் கொடுக்குறாங்களோ, அதனோட தாகத்தை தணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்ல, பசுவுல பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் நிறைஞ்சிருக்காங்க. மகாலட்சுமி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பசு சாணம் போடுற இடத்துல நிறைஞ்சிருக்கா, அங்கதான் அவ வாசம் செய்யறா. சோ அந்த பசுவுக்கு நம்ம டெய்லி 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு சும்மா கொஞ்சமே தண்ணி, இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல பசு மேய்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி வைக்கலாம். அதாவது அவங்க எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, பிள்ளைலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு அன்னக்குடையில இல்ல ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சு ஒரு நாள் அந்த பசு குடிக்க பழகிடுச்சுன்னா, டெய்லி எந்த நேரத்துக்கு அது தண்ணி குடிக்குதோ அதே நேரத்துக்கு நம்ம தண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அம்மானு கத்தி கூப்பிடும், நம்மள தண்ணி வெயி அப்படின்னு. அப்ப நம்ம போய் வைக்கலாம். இது நான் சொல்றது பிராக்டிக்கலா நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் நிறைய பேர்கிட்ட பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன். எங்க வீட்டாண்டியே நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டா அம்மானு கூப்பிடுறது. ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த மேயிற டைம்ல ஈவினிங் நான் கிளினிக்ல இருந்து வர டைம்ல பாத்தீங்கன்னா பசு எல்லாம் மேய்ஞ்சி வீட்டுக்கு போற டைமா இருக்கும், அரௌண்ட் 6 o'clock. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் ஒரு 2 வாழைப்பழம் கொடுத்து பார்த்தேன். கொடுத்தும் போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நான் வந்தாலும் அந்த மாடு ஓட்டுறவர் அவர் வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா, பால்காரு, அவர் அந்த பசுவை இழுப்பாரு. சில சமயம் அடிக்கூட அடிப்பாரு. நான் சொல்லுவேன், அடிக்காதீங்க, பசு அடிக்கூடாது, அது பெரும் பாவம் அப்படிம்பேன். இல்லம்மா வரமாட்டேன் அதனால அப்படிம்பாரு. இல்ல வரலன்னா கூட அடிக்காதீங்க அப்படிம்பாரு. என்னை பார்த்து நிக்கும். நான் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் போவோம். வாழைப்பழம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல என்ன இருக்கும், தர்பூஸ் இருக்கோ இல்லைன்னா முலாம்பழம் இருக்கோ, என்ன சீசனல் ஃப்ரூட் இருக்கோ அது எங்க வீட்டுல எப்பயுமே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், வாழைப்பழம் இல்லை அப்படின்னா எதையாவது கொண்டு போய் கொடுத்தா கிளீனா நம்ம கையில சாப்பிட்டுட்டு, சாப்பிடும் போதுக்கு சிலர் தூக்கி போடுவாங்க. தூக்கி போடாதீங்க, பசுவுக்கு கையில கொடுங்க. கையில கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அந்த கையை நக்கும். புரியுதுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் கரையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகேங்களா? சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா பசுவுக்கு தண்ணியும் நம்ம சாப்பிட்றதுக்கு 2 வாழைப்பழம் கொடுங்க. இல்லைங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்க தேவையில்லாத, நான் பாக்குறேன் எங்க வீட்டு பக்கத்துலயே இந்த கழனி தண்ணி பானை அப்படின்னு பசு வச்சுட்டு ஒரு மாட்டுக்கார் கொண்டாந்து வைக்கிறாரு. அதுல இவங்க சாப்பிட்ட எச்சையெல்லாம் போடுறாங்க, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்றாங்க. அப்படின்னா அந்த கொத்தமல்லியில வேர்ல எவ்வளவு மண்ணு இருக்குங்க, அது அப்படியே அந்த கழனி தண்ணியில கொட்டுறாங்க. அதே மாதிரி முருங்கைக்காலாம் சப்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருங்கை தோலை கொண்டு போயிட்டு கொட்டுவாங்க. அது ஒரு முறை அந்த பசுக்கார் சொன்னாரு, முருங்கை தோல் போடாதீங்க, பசுக்கு தொண்டையில குத்திக்கும் அப்படின்னாரு. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொட்டும் போது நான் சொல்லுவேன், சாப்பிட்ட எச்சையெல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கீரை கட் பண்றீங்கன்னா கீரையினோட வேர்ல எவ்வளவு மண்ணு இருக்கு, அதை கொண்டு போடுறீங்களே பரவாயில்லையா அப்படின்பா. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ நல்லது போடுறன்னா போட்டு போ. எல்லாரையும் இந்த மாதிரி சொல்லி அவங்க மனசுல ஏதாவது கொஞ்சம் சஞ்சலம் ஆயிடும், தேவையில்லாம நெய்பர்ஸ் கிட்ட பகையாயிடும் அப்படிம்பாங்க. பகை மேட்டர் இல்ல, ஒரு உயிர், அதுவும் பசு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அத்தனை தேவதாஸ் அவங்களோட சரீரத்துல குடியிருக்காங்க. அவங்களுக்கு போய் இந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா? சோ நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிப்பேன். அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைய பேர் கோயில ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படியே போடுவாங்க. நான் பெரும்பாலும் ஈசன் கோயிலுக்கு தான் போவேன், வேற கோயில் போறது இல்ல. ஈசன் கோயில் கூட சாப்பிட்டு அந்த வாழைப்பழத்தோல் அப்படியே போடுவாங்க. தேங்காய் உடைப்பாங்க, உடைச்சி சாப்பிட்டு அந்த கொட்டாங்குச்சி அப்படியே போடுவாங்க. நான் சொல்லுவேன், இது ஈசன் கோயிலு, சுத்தமா வச்சுக்கோங்க. எந்த கோயிலா இருந்தாலும் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கும் மேல பரமேஸ்வரன் கோயில கிளீன் பண்றதுக்கே பல ஜென்மத்தினோட பாவம் தீரும். பரமேஸ்வரன் கோயில ஒரு எருக்கஞ்செடி இல்ல ஒரு தேவையில்லாத களைச்செடி முளைச்சி இருக்கு, அதை கிளீன் பண்ணி அந்த கட்டிடத்தை நம்ம காப்பாத்தணும்னாலே நம்மளோட 2 ஜென்ம பாவம் தொலையும் அப்படின்றது ஐதீகங்க. அந்த இடத்த நீங்க சுத்தமா வச்சுட்டு இருக்கணும், அசிங்கம் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் போடாதீங்க, எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க, இல்ல கவர்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டு வெளியே போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்ப எந்த கோயில் போனாலும் எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, எங்க வந்தாலும் உன் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு சிலர் அதை ஓகேங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் மூஞ்சி சுழிப்பாங்க. முகம் சுழிச்சாலும் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம நல்லது தானே சொல்றோம்.
அதே மாதிரி ஒரு முறை நான் வந்து திருநள்ளாறு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அங்க திருநள்ளாறு வெளியே கோயில் கோபுரத்துக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலவச குடி தண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு லேடி என்ன பண்ணுச்சு வந்து 3 பாட்டில்ல கிளீனா புடிச்சிச்சு. புடிச்சிட்டு அந்த டேப்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கு. நல்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அவங்க பாட்டுன்னு கம்முன்னு போறாங்க. நான் சொன்னேன், கூப்பிட்டேன் அவங்கள. நான் வந்து அந்த டேப்ப திருத்தறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது நிறுத்தறதுக்கு. நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு, அம்மா இது குடி தண்ணி. எத்தனை பேர் வந்து இது குடிப்பாங்க? 4 பேர் தாகம் தணிக்கிறதுக்காக இத வச்சிருக்காங்க. நீ 3 பாட்டில் புடிச்சுக்கின. புடிச்சிட்டு அடுத்து வரவங்களுக்கு தண்ணி வேணுமா? டேங்க் மாதிரி தானே வச்சிருக்காங்க. அடுத்து வரவங்களுக்கு தண்ணி வேணுமா இல்லையா? நீ வந்து கிளீனா க்ளோஸ் பண்ணிட்டு போனாதானே. இது எந்த கோயிலு? சனீஸ்வரனோட கோயில். உங்களோட கர்மாவை தொலைக்கிறதுக்கு இங்க வரீங்க. இங்க வந்து புது கர்மா நீங்க ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்பயே எங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா திட்டினாரு. அதே மாதிரி சனீஸ்வரன் கோயில்ல திருநள்ளாறு கோயில்ல நான் பார்ப்பேன். அந்த குளத்துல வந்து சனி வந்து எண்ணெய் வச்சு தண்ணி அந்த குளத்துல முங்கி எழுந்தா சனி வந்து விடுவிப்பாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஐதீகம். அதுக்காக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நல்ல எண்ணெய் வச்சு ஷாம்பு போட்டு குளிச்சு துணியெல்லாம் அந்த குளத்திலேயே விட்டுடுறாங்க. நம்ம வந்து நம்மளோட வம்சத்தினருக்கு அந்த அந்த கோயில் அந்த குளம் எல்லாம் பராமரிச்சு கொடுத்தாதானே அவங்களும் அந்த சனீஸ்வரனோட ஒரு கிருபைன்றது அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாட்டு நம்மளே வந்து நம்ம வாழ்நாள்லயே இப்படி எல்லா பாடிஸையும் வாட்டர் பாடிஸ் எல்லாம் கெடுத்துட்டா எப்படி? நான் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ போய் குளிச்சுட்டு வா. நான் சொன்னேன், நான் குளிக்கல மாட்டேன், நான் தண்ணி எடுத்து மேல தெளிச்சுக்கிறேன். எனக்கு சனி வந்து நான் என்ன தண்ணியில முங்கி எழுந்தாலும் என்னை விட்டு போறது இல்லை. 7 நாட்டு சனி அஷ்டம சனி அவரு இருக்கதான் போறாரு. அதுக்காக என் சனி தொலையணும் என் கருமம் தொலையணும் நான் அந்த குளத்தை கெடுக்க விருப்பப்படல. நான் தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிறேன் அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் அப்பயும் சொன்னாரு. நீ எங்க வந்தாலும் ஒண்ணு பஞ்சாயத்து பண்ணுவ இல்ல வியாக்கியானம் பேசுவ. எல்லாரும் செய்யறாங்களே, எல்லாரும் செய்யறது நீ செய்ய வேண்டியதானே அப்படிம்பாரு. எல்லாரும் செய்யறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தப்பான விஷயம் நல்ல விஷயமா ஆயிடாது இல்லைங்களா? சோ நீங்களும் வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு எல்லாம் போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு கோயிலை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கட்டிடத்தை எழுப்புறதுக்கு நம்ம மன்னர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அரிய பல கட்டிடங்களை எழுப்பியிருக்காங்க. இப்ப திருநள்ளாறு சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாசா வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த கோபுரத்துக்கு மேல டென்ஸ் ப்ளூ ரேடியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வரனை கும்பிடும் போது தர்பாரண்யேஸ்வரனை கும்பிடும் போது, அந்த ஈசன் பேரு தர்பாரண்யேஸ்வரன், ஈசனை கும்பிடும் போது நம்மளோட சனியினோட கிறுக்குப்பிடியில இருந்து நம்ம விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்ப நாசா சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி வியாக்கியானம் எல்லாம் பேசக்கூடாது. போனா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அதை சுத்தமா வச்சுக்கணும். மத்தவங்க சுத்தமா வச்சுக்கல அப்படின்னு நம்ம கேட்கறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. நான் இது செய்வேன், நீங்களும் அப்படி செய்யுங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு சொல்ல வந்தேன், இந்த மாதிரி பசுவுக்கு தப்பு தப்பா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர். மண்ணு கலந்த தண்ணி அது எப்படி குடிக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? சோ இதுல வந்து ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல நம்ம வந்து அதிர்ஷ்டம் வருது, மகாலட்சுமி வரா, 30 முக்கோடி தேவர்களோட அருள் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மீறி ஒரு ஹியூமன் பீங்ஸா நம்ம திங்க் பண்ணோம். மனிதாபிமான அடிப்படையில ஒரு உயிரை வந்து வதைக்கிற மாதிரி அது செய்யாதீங்க. ஓகேங்களா? நல்ல சுத்தமான கீரை கட் பண்றீங்க அப்படின்னா கீரையினோட வேரையும் கட் பண்ணிடணும். வேரையும் கட் பண்ணிட்டு மண்ணில்லாத தண்டு முடிஞ்சா கழுவி எடுத்துட்டு போய் போடுங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இறந்த பின்னாடியும் ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. ஆன்மாக்கு உயிர் வந்து, அதாவது ஆன்மாக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு தான் அழிவு. அந்த ஆன்மா கரை ஏறணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்யுங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இங்க பொருளை சம்பாதிக்கிறோம், அங்க அருளையும், அங்க போய் நல்லா வாழணும் அப்படின்னா அருளையும் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பசுவுக்கு உணவு கொடுக்கறதுல நான் வந்து நிறைய விஷயம் செய்வேங்க. நான் வந்து ஆக்சுவலி வீட்டுல என்ன பழம் இருக்கோ அது கொடுப்பேன். குழந்தை அழகா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? சிலர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர்மா இந்த மாடு வந்து என்ன சொல்லுவாங்க, முட்டும், அது எகுரும் அப்படின்வாங்க. சம் வேர்ட்ஸ் எகுரும், அதனால அது கையில கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க. அது எகிர்ற மாடுதான், முட்டுற மாடுதான். இது வரைக்கும் என்ன வந்து ஒரு நாளும் எகிர்னதும் கிடையாது, முட்டந்தும் கிடையாது. அது என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து என்ன அனுகிரகமோ தெரியாது. அதாவது நம்மளோட என்ன அலைகள் வந்து நியாயமானதா இருந்துச்சுன்னா கோபமா இருக்கிற சிங்கம் கூட அடங்கி போயிடும் அப்படின்றது நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன அலைகள் சுத்தமா இருக்கும்போது நம்மளுக்கு பெருசா எந்த கெடுதலும் நடந்துராது. இதுவும் உண்மைதான். சோ எகிர்ற மாடு கூட நான் கையில கொடுத்துருக்கேன். நீங்க அவ்வளவு ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். நீங்க வந்து மாடு எகுரும், மாடு முட்டும் அப்படின்னு நீங்க கீழே வச்சிடுங்க. அழகா சாப்பிட்டு போட்டோம். நல்ல பொருள், சாப்பிட்றதுக்கு தகுதியான பொருள் மட்டும் கொடுங்க. வாழைப்பழம் கொடுக்கலாம். அதே மாதிரி அகத்திக்கீரை அமாவாசை அன்னைக்குதான் கொடுக்கணும் இல்லைங்க, என்னைக்குனாலும் கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்கறதுனால நம்ம பித்ருக்களோட சாபம் நீங்கும், பித்ருக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றது. கதலிப்பழம், வாழைப்பழம் எந்த நாளும் கொடுக்கறதுக்கு உகந்தது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த தவிடு இருக்கு பாத்தீங்களா, தவிடு கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க.
ஆக்சுவலி அப்படி கூட நம்ம கொடுக்கலாம், அது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர் இதோட பெஸ்ட் என்ன தெரியுங்களா, இப்ப எங்க பாட்டி காலத்துல எங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு நிறைய பசுக்கள் இருந்துச்சு, தொழுவமே இருந்துச்சு. பாட்டிலாம் வந்து நாட்டு பசு நிறைய வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாததுக்கு அப்புறம் வேற யாராலையும் செய்ய முடியல. ஆனா இப்ப எங்க பாட்டி எல்லாம் வந்து பசுக்கு ரெகுலரா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்க மாதிரி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி டெய்லியே கொடுப்பாங்க. அரிசி இருக்கு பாத்தீங்களா, அரிசியை வந்து நல்லா வந்து அரைச்சி, பச்சரிசி மாவு அதை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு அந்த பச்சரிசி மாவை வந்து இந்த கொழுக்கட்டைக்கு கலருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கலருவாங்க. கலரும் போதே நல்ல இவ்வளவு வெள்ளை உருண்டை, எங்களுதே கரும்புஞ்சி கான அடி உண்டை உண்டையா அடுக்கி வச்சிருப்பாங்க வெல்லம். சோ வெல்லம் போட்டு வாழைப்பழம் நல்லா அதை போட்டு நல்லா கிளறி உண்டை உண்டையா பிடிப்பாங்க. எங்க வீட்டுல இருந்த பசுக்கெல்லாம் பேர் இருந்துச்சு, லக்ஷ்மி, மாதவி, என்னென்னவோ பேர் இருந்துச்சு, ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பசுக்கள் ஒவ்வொன்றுகளுக்கும் இந்த கண்ணு நீ சாப்பிடு, என்ன ராஜா நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி கொடுப்பாங்க. அதாவது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா, மார்கழி மாசத்துல இறந்தாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து அது டைரக்டா மோட்சம். மார்கழியில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, மலர்களில் நான் மல்லிகை, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்கழி அப்படின்றது ஒரு உன்னதமான மாதம். மார்கழி மாதத்துல இறந்தாங்க. சோ இந்த மாதிரி பல புண்ணிய காரியம். அதாவது பசுவை பார்க்கல, குழந்தையா பாவிச்சாங்க. நம்ம பழையசுலாம் எடுத்துமே கொடுக்க கூடாது. நானும் வந்து பசுவை பார்க்க மாட்டேன், குழந்தை மாதிரி தான் பாவிப்பேன். எங்க வீட்டுல இருக்க டாக்ஸ் எல்லாம் நான் டாக்ஸா பார்க்க மாட்டேன், குழந்தைங்க மாதிரி தான் பாவிப்பேன். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா கீதையில, எவன் ஒருவன் அவனோட சொந்த பசுக்களா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்களோட பசு, யாரோ பசு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு அவங்களோட பசு, நம்மளது சொந்தம் இல்ல வேற யாரதோ பசு, அங்க போயிட்டு அந்த பசுக்கு தண்ணியும் தீவனமும், அதாவது வாழைப்பழம் ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிடறதுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்நாள்ல கண்டிப்பா அவங்க மோட்சம்ன்றதை அடைஞ்சிடுவாங்க. இது சுயம் கிருஷ்ண பரமாத்மாவோட வார்த்தைங்க. சோ இந்த மாதிரி பசுவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறது, சாப்பிடறதுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி மாவு கொடுக்கலாம். இன்னும் வந்து எங்க கிராமத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுபருப்பு இருக்கு பாத்தீங்களா, சிறுபருப்பை வேக வைப்பாங்க. வேக வைக்கும் போதே வெல்லம் போட்டு கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அது ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. எங்க பாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு எது சாத்தியமோ அது நீங்க செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பசுவை கொடுக்கணும், பசுவுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க. நித்தம் எவன் ஒருத்தன் பசுவுக்கு தானம் பண்றானோ, கோபூஜை செய்யறானோ, அவன் பெருமாளுக்கு பிரீத்தி ஆவரா, பெருமாளோட கடாட்சம் சாட்சாத் இருக்கும். எவன் ஒருவனுக்கு பெருமாளோட கடாட்சம் சாட்சாத் இருக்கும், மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம 33 தேவர்களும் இவங்களுக்கு வசியம் ஆவார்கள், இவங்களுக்கு பெருசா சோதிக்க மாட்டார்கள் அப்படின்றது விதிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுவுக்கு டெய்லி உணவு கொடுத்து பசுவை வழிபாடு செய்யறவன், டெய்லி கோபூஜை செய்யறவன் அஸ்வமேத யாகம் பண்ண பலனை அடையிறான். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசுவை நம்ம வழிபடுறது, பெருசா நீங்க வழி கூட பண்ண வேணாங்க, ஒரு உயிர் அழகா அதுக்கு சாப்பிட ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பல நல்ல கர்மாக்களை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி திருஷ்டின்றது வீட்டுல இருக்காது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எது ஒண்ணு பெருசா அபசகுனமா நடக்கணும் அப்படின்னாலும் அது சாதாரணமா போயிடும். இப்ப எங்கன்னா வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், பசு நேர்ல வருதுன்னா, எங்க பாட்டியெல்லாம் நான் பாத்திருக்கேன், வெளியே போறோம்னா பசு நேர்ல வருது அப்படின்னா நல்ல சகுனம், போ 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 அப்படிம்பாங்க. எங்க வீட்டு பசுவாவே தான் இருக்கும், வந்துச்சுன்னா போ போம்பாங்க. காக்கா வந்து அட்டங்கட்டி பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலைக்கு போக வேண்டாம், இது தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கதான் செய்து, அந்த சாஸ்திரங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன நல்ல விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா இறையன்போட கூட ஒரு மிருகங்களோட ஒரு அன்பும் நம்மளுக்கு கிடைக்கும். உலகத்திலேயே வந்து பாருங்க, கள்ளங்கபடமே இல்லாத அன்பு மிருகங்களோட அன்பு தான். அது நம்ம புலி வளர்த்தாலும் சரி, சிங்கம் வளர்த்தாலும் சரி, நாய்க்குட்டி வளர்த்தாலும் சரி, அவங்க நம்ம மேல காமிக்கிற பாசம் அப்படின்றது யாராலையும் காமிக்க முடியாது. அது வீட்டுல டாக்ஸ் கேட்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அழகா தெரியும், பசு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.